പാർക്കിംഗ് ഇറങ്ങിക്കഴിഞ്ഞപ്പോൾ എല്ലാവരും പറഞ്ഞൊരു സിനിമയായിരുന്നു അയ്യപ്പനും കോശിയും. അതിന്റെ ആ ഇൻസ്റ്റൻസ് ഭയങ്കര സിമിലർ ആണ്. മലയാളം പടം എപ്പോഴും കാണുന്ന ആളാണ്. ஐயப்பனும் கோஷி வாஸ் a very big inspiration. நாங்க பார்க்கிங் பண்ணும்போதே நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் கதை வேற வேற கதை, பட் அந்த அந்த ஈகோஸ் இருக்குல்ல, அந்த ஈகோ, ரெண்டு மேல் ஈகோ, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஈகோ, ஐ திங்க் ஐயப்பன் கோஷியோட பெட்டரான ஒரு படம் நான் ரெஃபரன்ஸா சொல்லவே முடியாது. அண்ட் ஐ ஹவ் வாட்ச் தட் ஃபிலிம் ரைட் when it got released. ஸோ எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது, எங்களுக்கு ஷூட்டிங் பண்ணும்போது, தட் வாஸ் எ வெரி சாலிட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி படங்கள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ எஸ், ലബർപന്തിലെ ക്യാരക്ടർ ആയാലും ശരി, പാർക്കിങ്ങിലെ ക്യാരക്ടർ ആയാലും ശരി, നമുക്ക് റിലേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്നു. ആ കഥാപാത്രം നമ്മൾ എവിടെയെങ്കിലുമൊക്കെ കണ്ടിട്ടുണ്ടാവും. അല്ലെങ്കിൽ ഒരു ക്രിക്കറ്റിനെ സ്നേഹിക്കുന്ന ഒരു പ്ലെയർ, അല്ലെങ്കിൽ ഒരു വൈഫിനെ സ്നേഹിക്കുന്ന ഒരു ഹസ്ബൻഡ് നമുക്ക് റിലേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്നു. അപ്പം ഡീസലിലെ ഈ ക്യാരക്ടർ താങ്കൾക്ക് എത്രത്തോളം റിലേറ്റ് ചെയ്യാൻ പറ്റും, അല്ലെങ്കിൽ നമ്മുടെ സൊസൈറ്റിയിൽ എത്രത്തോളം റിഫ്ലക്ട് ചെയ്യാൻ പറ്റുന്ന ക്യാരക്ടറാണ്? டீசல்ல கேரக்டரை விட அந்த கண்டென்ட் வந்து ரிலேட்டபிளா இருக்கும் ரொம்ப. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். இப்போ பார்க்கிங்ல நமக்கு டைரக்டா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம எங்கேயாவது நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம், நியூஸ்ல கேட்டிருப்போம், இல்லை பேப்பர்ல பார்த்துருப்போம், நம்ம இல்லை ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது நடந்திருக்கும். ஸோ வி ஒன்ட் பி டைரக்ட்லி கனெக்டட், பட் வி வில் சம்வேர் பி கனெக்டட் டு இட். ஸோ இந்த படத்துலையும் கூட பீட் த எமோஷன்ஸ், தேர் ஆர் டூ டைப்ஸ் ஐ திங்க். ஒன்று டைரக்ட்லி அஃபெக்டட் பீப்புள், இன்னொன்று வந்து இன்டைரக்ட்லி வி ஆர் அஃபெக்டட். ஸோ ரெண்டுமே இருக்கு இந்த படத்துல. ஸோ என்னோட கேரக்டர், அந்த கண்டென்ட் ரெண்டுமே அட்ரஸ் பண்ணும், ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளையும் அட்ரஸ் பண்ணும். നമ്മൾ നോർമലി ഏതൊരു ഹീറോയോട് ചോദിച്ചാലും ഒരാഗ്രഹം ഉണ്ടാവും, എനിക്കൊരു മാസമായിട്ടൊരു പടം ചെയ്യണം, അല്ലെങ്കിൽ ഒരു മാസ് വില്ലൻ ആവണം, മാസ് ഹീറോ ആവണം, മാസ് ഫൈറ്റുകൾ ചെയ്യണം, അങ്ങനെ ഒരു ആഗ്രഹം ഉണ്ടാവും. അപ്പം താങ്കൾ വെയിറ്റ് ചെയ്ത ഒരു മാസ് ഫൈറ്റിംഗ് അല്ലെങ്കിൽ മാസ് ലെവലിലുള്ള ഒരു സിനിമയാണ് ഡീസൽ. 100%. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கணும், தேர் ஹாஸ் டு பி அ டேரக்டர். ஸோ ஐ திங்க் சண்முகம் சார் ஹேட் ஸோ மச் கான்ஃபிடென்ஸ் இன் மீ. ஏன்னா இது வந்து எனக்கு சொல்லும் போது இது நம்ம ஹேண்டில் பண்ணுற ஸ்பேஸில் இல்லையே அப்படின்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட்டாக இருந்தது. பட் இது ஒரு யங்ஸ்டர் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட். ஸோ ஹி வாஸ் வெரி அடமெண்ட், இல்லை நீங்கள் நம்புங்க, இது பண்ணலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால இந்த படம் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த படம் ஆக்ஷன் அவதாரில் இஃப் ஆடியன்ஸ் அக்செப்ட் மீ, இதுக்கப்புறம் வர டேரக்டர்ஸ்க்கு இன்னும் நிறைய வேற வேற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு தாட் கொடுக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். மலையாள படம் பார்க்காம இருக்க முடியாதுல்ல. தமிழ்நாட்டில் இருந்துட்டு எல்லா படமும் இப்போ அங்கே கம்பல்சரி வந்துட்டு இங்கே பார்க்குறாங்களா இல்லையா, அங்கே எல்லா படம் சூப்பர் ஹிட் தான். அங்கே பார்த்துட்டு சொல்லாங்கன்னா இங்கே நாங்கள் அப்படியா அப்படின்றாங்க. அங்கே எல்லா படத்தையும் பார்த்துருவோம். அது ஆஃப்டர் ஓடிடி வந்துட்டு இந்த 4 years ஆல்மோஸ்ட் സൂപ്പർ ഡൂപ്പർ ഹിറ്റ് തന്നെ. സാർ, അതേപോലെ നമ്മളൊരു സ്റ്റോറി ചെയ്യുമ്പോൾ ഒരു ഹീറോയ്ക്ക് എത്രത്തോളം പ്രാധാന്യമുണ്ടോ, അതേപോലെ തന്നെ ആ ഹീറോയോടൊപ്പം നിൽക്കുന്ന വില്ലനും അത്രത്തോളം പ്രാധാന്യമുണ്ടോ? ഒരു ഹീറോയെ ക്രിയേറ്റ് ചെയ്യണോ, ഒരു വില്ലനെ ക്രിയേറ്റ് ചെയ്യണോ ഏറ്റവും ടഫായിട്ടുണ്ടായിരുന്നത്? இல்ல, எனக்கு பேசிக்கலி ஐ ஆம் வில்லன். ஸோ எனக்கு வில்லனா இருக்கிறது ஈஸியாக ஸ்பாட்லையும் அப்படி இல்லை. இல்ல, அது வில்லன் வந்து நமக்கு எல்லாருக்குள்ளேயும் வில்லன் இருக்கான். ஹீரோவா இருக்கிறது தான் கஷ்டம். வில்லனை ஈஸியா நம்ம சொல்லிட முடியும், வில்லனை ஈஸியா சொல்லிட முடியும். ஹீரோவை வெளில கொண்டு வரது வந்து ஒண்ணு நம்ம காரணம் சொல்றோம், இல்லைங்க நமக்கு எதுக்கு டைம் இல்லைங்க, ரோட்ல யாராவது ஹெல்ப் பண்ணா கூட நமக்கு ஏங்க அது போயிடும். ஸோ ஹீரோவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வில்லனா இருக்கிறது ஈஸியா, நம்ம எல்லாரும் வில்லன் தானே. ஸோ எவ்ரி ஒன் வில்லன். ஸோ அது ஈஸியா சொல்லிடுவோம் வெளியில. ஸோ ஹீரோ பண்றது தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எல்லாரும் வில்லன் ஆகிட்டீங்க. இல்ல அப்படி சொல்ல, நான் வந்து அது ஒரு வில்லன்றது வந்து எல்லாரும் நம்ம ஈஸியா டே டு டே லைஃப்ல எங்க ஒரு டைம்ல காமிச்சிடும். யாருக்கிட்டையாவது நம்ம அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட, அம்மா கிட்ட யார்ட்டையாவது கோவப்பட்ட கூட அது வில்லத்தனம் தான். அது வந்து நம்ம அன்பா பேசியிருக்கலாம். அதை அவங்க 2 இட்லி எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க சாப்பிடுனா போதும்னு சொல்றோம்ல அப்படின்னு சொன்னா அது ஒரு வில்லத்தனம் தான். வேணாமா போதுமானு கூட சொல்றாங்க, நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ காட்டும், அது வில்லத்தனம் தான். அது ஹீரோவா இருக்கிறது வேற. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றது, இல்லம்மா போதுமா வேண்டாம் அப்படின்னு சொல்றது நம்மளால சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற ப்ரெஷர்ல. ஸோ அந்த மீனிங்லாம் சொன்ன வில்லனா அப்படி. நான் வில்லன் அவர் சொன்னது என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் கடல்ல ஒரு 30-40 days ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே டைம் தெரியாது, காலையில சீக்கிரமா கடலுக்குள்ள போயிடுவோம். ஆனா இப்படி அவரு ஒரு டேர் டெவிலா இல்லை அப்படின்னா
இது புல் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ மென்ட். ஹி வாஸ் லைக் தட் ஆன் செட்ஸ். ടേക്കൊക്കെ തൃപ്തി ആയില്ലെങ്കിൽ വൺസ് മോർ എന്നൊക്കെ നമുക്കത് വളരെ സൗമ്യമായിട്ടാണ് എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞിട്ടുള്ളത്. അപ്പോൾ നമുക്കത് ചെയ്യാതെ ഇരിക്കാനൊന്നും തോന്നില്ല. സാർ ഓക്കെ സാർ നമുക്ക് ചെയ്ത് നമുക്കതിന്റെ ബെറ്റർമെന്റ് അല്ലേ നമ്മൾ നോക്കുക. സാർ അതാണ് ഭക്ഷണം, അതൊക്കെ വളരെ പ്രശ്നമായിരുന്നു. അതായത് സാർ ആക്ഷൻ രാവിലെ വന്ന് ആ ചെയറിൽ ഇരുന്ന പിന്നെ രാവിലെ തീരുന്നതാണ് കണക്ക്. അപ്പൊ അങ്ങനെയൊക്കെ ഉള്ളൊരു ഇതുള്ളൂ. പക്ഷെ വെരി ഗുഡ് ഹ്യൂമൻ ബീങ്, ഐ ഹാവ് ടു ടെൽ യു. അത് ഭയങ്കര നല്ലൊരു മനുഷ്യനാണ്. എല്ലാവരെയും ലൈക്ക് മനസ്സിലാക്കി കാര്യങ്ങൾ കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യുന്ന ഒരാളാണ്. എനിക്ക് തോന്നുന്നു ഞാൻ ഡീസലിനെ പറ്റി കഴിഞ്ഞ 2 കൊല്ലമായിട്ട് പറയുന്നുണ്ട്. ഏതാ പുതിയ പടം എന്ന് ചോദിക്കുമ്പോൾ ഞാൻ പറയുന്ന ആദ്യത്തെ പടം ഡീസലാണ്. ഡീസൽ എവിടെയോ എപ്പോഴോ ഒരു സാധനം നമ്മുടെ മൈൻഡിൽ വരില്ല. നമ്മൾ കഥ കേൾക്കുമ്പോഴും നമ്മൾ വർക്ക് ചെയ്യുമ്പോഴൊക്കെ നമുക്ക് തോന്നില്ലേ ഇതൊരു വേറൊരു സാധനമാണ്, നല്ലൊരു ഇതിലേക്ക് വരികയാണ് എന്നുള്ളൊരു തോന്നല് എവിടെയോ ഒരു ഇത് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. ഇനിയെല്ലാം ബാക്കിയെല്ലാം പ്രേക്ഷകരുടെ അടുത്തും ഇപ്പോ ഹരീഷ് നേരത്തെ പറഞ്ഞവരെ ഹരീഷ് പോലും അറിഞ്ഞിട്ടുണ്ടാവില്ല ലബ്ബർ പന്ത് ഇവിടെ നമ്മൾ അത്രമാത്രം സ്വീകരിച്ചിട്ടുണ്ടല്ലേ. അത്രയും ആക്സെപ്റ്റ് ചെയ്തൊരു ഫിലിമാണ്. தெரியுமா அது இங்க இட் வாஸ் லைக் பயங்கர ஒரு நிறைய பேசினாங்க அதை பத்தி. ஸோ ஐ திங்க் ஒரு இன்டர்வியூல லாலேட்டன் சார் கூட சொல்லியிருந்தாங்க, லப்பர் பந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி കമ്മിങ് ഫ്രം സച്ച് എ ലെജൻഡ്. ഇപ്പൊ നേരത്തെ സ്വാസിയുടെ ഒക്കെ കാര്യം പറയുമ്പോൾ സ്വാസി ഒരു ഡിഫറെന്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഇതിൽ നിന്ന് നമ്മൾ മലയാളികൾ പോലും കണ്ടത് തമിഴ് ഫിലിമായിട്ടുള്ള ലവർ പന്തിലാണ്. സോ എനിക്ക് തോന്നുന്നു ഈ ഒരു ഫിലിമും നിങ്ങൾ വിനയ് ഈ പറയുന്ന പോലെ അത് വിനയോടെയാണ് എനിക്ക് കൂടുതൽ കോമ്പിനേഷൻ ഒക്കെ ഉണ്ടായിരുന്നത്. വിനയ് വരാൻ സാധിച്ചിട്ടില്ല. ഒരു എന്താ പറയാ, നമ്മള് ഇപ്പൊ കഴിഞ്ഞ കുറെ പടങ്ങൾ വിനയുടെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ എല്ലാം വില്ലൻ ചെയ്ത് ഞാൻ ഒരു ആന്റി ഹീറോസ് ആയിട്ടുള്ള ആളാണ്. സാർ പറഞ്ഞു പോയി. അപ്പോ അതുകൊണ്ട് തന്നെ ബട്ട് അത് அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருந்தது சார், அவர்தான் வில்லன். ஆமா. സോ അപ്പോ എനിക്ക് കൂടുതൽ കോമ്പിനേഷൻ വിനയ് ആയിട്ടാണ്. അപ്പോ ഒരു ബ്രില്യന്റ് ആക്ടർ നമുക്ക് കണ്ടാൽ തന്നെ ഒരു വില്ലൻ സാധനമാണ്. വന്ന് നിൽക്കുമ്പോ തന്നെ ഞാൻ വിനയ് എന്നൊക്കെ പറയുമ്പോൾ ഹൈറ്റ് വൈസിൽ വരെ ഭയങ്കര ഡിഫറൻസ് ആണ്. അതുപോലും ബ്രേക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. സാധാരണ ഒരു ഹീറോ അല്ലെങ്കിൽ ഒരു പേരിനെ കൊടുക്കുമ്പോൾ നമ്മൾ ആ ഹൈറ്റ് ഒക്കെ നോക്കും. ഇതൊന്നും നോക്കിയിട്ടില്ല സാർ. ആ നേരെ ഒരു ഡിഫറെന്റ് സാധനമാണ് എടുത്ത് ട്രൈ ചെയ്തിരിക്കുന്നത്. ബ്യൂട്ടിഫുൾ ആക്ടർ, ഭയങ്കര രസമായിട്ട് ചില സാധനങ്ങളൊക്കെ ഭയങ്കര രസമായിട്ടുള്ള സ്പോട്ടിൽ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. വെരി ഗുഡ് ഫ്രണ്ട് ഓഫ് മൈൻ. ഇപ്പോൾ വിനയ് കഴിഞ്ഞ ദിവസം എന്നെ അവിടെ പറഞ്ഞത് ഫേവറേറ്റ് ആരൊക്കെയാണെന്ന് ചോദിച്ചാൽ അതിലൊരാള് എന്റെ പേരും പറഞ്ഞു. അപ്പൊ അതുപോലെ തന്നെ തീർച്ചയായിട്ടും എനിക്കും ഇവിടെ ഞാൻ പറയുന്നത് ബിക്കോസ് ഐ ക്യാൻ ലൈക്ക് എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ എനിക്ക് സംസാരിക്കാനും ഒക്കെ പറ്റുന്ന ഒരു സുഹൃത്തായി മാറിയിട്ടുണ്ടായിരുന്നു വിനയ്. സോ ഇതില് വിനയ് മാത്രമല്ല കുറേ അധികം ആർട്ടിസ്റ്റുകളുണ്ട്. മലയാളത്തില് വേറെ கருணாஸ் பண்ணிருக்காரு. கருணாஸ் ரமேஷ் திலக் அந்த குட் நைட் ரமேஷ் திலக் பண்ணிருக்காரு. சச்சின் கடைக்கல் பண்ணிருக்காரு. தெலுங்குல இருந்து சாய்குமார் சார் பண்ணிருக்காரு. വലിയ കുറെ ആർട്ടിസ്റ്റുകളുണ്ട്. ഒരു വലിയ പടമായി അത് മാറിയിട്ടുണ്ട്. എനിക്ക് തോന്നുന്നു ഇനീഷ്യലി நம்ம அந்த மாதிரி நினைச்சது. ஆக்சுவலி படம் ஆரம்பிக்கும் போது இந்த பட்ஜெட்டே இல்ல. தட்ஸ் வை நாங்க கொச்சின் வரைக்கும் வந்ததுக்கு காரணம் அது கூட ஒண்ணா இருக்கலாம். பட்ஜெட் படம் ஆரம்பிக்கும் போது இந்த பட்ஜெட் கிடையாது. கொஞ்சம் ஒன்று பிளான் பண்ணோம். அப்புறம் ஒரு டேங்கர் லாரி ஷூட்டிங் போகும்போது ஆரம்பிச்சது. ஒரு டேங்கர் லாரி வச்சு எடுத்தோம். நான் கேட்டது ப்ரொடியூசர் ஒரு 10 லாரி கொடுத்தா நல்லா இருக்கு சார், நான் மேனேஜ் பண்ணிடுறேன் சார். ஒரு 10 டேங்கர் லாரிஸ் வச்சு எடுத்தோம். அது பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை. அப்புறம் மத்தியானம் வரைக்கும் அப்படியே தலையை சுரிஞ்சிட்டே இருந்தால் அப்புறம் ப்ரொடியூசர் வந்தார். சரி, அவர் பேர் தேவராஜுலு மார்க்கண்டேயன், மை ஹீரோ அப்படி சொல்லலாம், மை ஃப்ரெண்ட். இப்போ எல்லாமே இப்போ நமக்கு அவர் தான்.
அவர் வந்து செட்ல பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் அது வச்சு பார்த்தேன், ஹெலிகாப்டர் ஷாட் வச்சா காமெடியா இருக்கு சார் அப்படின்னேன். சிஜிஎல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சார் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா டிரைவர்ஸ் இறங்கி அந்த இன்னொரு வில்லன் இருக்கார் விவேக் பிரசன்னான், அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி சீன் இருக்கு சார், எல்லா டிரைவரும் இறங்கி வரணும், அப்போ அது நமக்கு பெரிய செலவு வச்சிடும் சார் அப்படின்னேன். சரி பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த 10 லாரி எடுக்கிறதுக்கு அந்த 10 லாரிக்கே எனக்கு பெரிய பட்ஜெட் வந்துச்சு. சரி ஓகே அப்போ நீ கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ட்டாரு. அப்போ என்ன சார் பண்ணலாம், கேன்சல் பண்ணுங்க பார்த்துக்கலாம். அப்படியே கேன்சல் பண்ணிட்டு 2 days கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு எத்தனை லாரி இருந்தால் எடுப்பீங்க, ஒரு 100 லாரி இருந்தால் நல்லா இருக்கும் சார். 100 லாரிக்கு பட்ஜெட் என்ன தெரியுமான்னு கேட்டாரு. பட்ஜெட் தெரியாது சார், ஆனால் ஃப்ரேம் நல்லா இருக்கும் சார். சரி ஓகே அப்போ இன்னும் 2 days கழிச்சு பிளான் பண்ணுங்கனாரு. நாங்கள் ஃபர்ஸ்ட் சார் டியூஸ்டே வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் மண்டே போனேன். சர்ப்ரைஸாக இருக்கும், நீங்கள் அந்த பாட்டில் கூட ட்ரைலர் கூட ஒரு ஷாட்டு 250 லாரி கொடுத்தா 250 லாரிஸ் தேர் வாஸ் தேர். ஷார்ட் அவர் சொன்னார் இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக எடுப்பீங்களா, நல்லா எடுப்பீங்களான்னாரு. அப்படியே அப்போ ஷூட்டை வந்து ஒரு 3 நாள் வச்சுக்கலாம் சார்னு. அதில் சாங் எடுத்தோம், ஃபைட் எடுத்தோம், எல்லாமே சீன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னே அவர் அங்கே ஆரம்பிச்சதான் பட்ஜெட், அது கண்ட்ரோல் இல்லை, அப்புறம் போயிடுச்சு. அப்புறம் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரா, சரி ஓகே எல்லாமே பெருசாக நடக்கட்டும் விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு போட் சீக்வன்ஸ் போனோம், எல்லாமே நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, இட்ஸ் ஹியூஜ். அப்புறம் இவங்க அனன்யா கூட ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் ஒன்று பண்ணோம், அது இப்போ ஒரு கிரவுண்டில் நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ், அதுவும் ட்ரெய்லரில் வரும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு லேடிஸ் மட்டும் வச்சு பண்ணணும், இவங்க தான் அந்த கூட்டத்தை நடத்துகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. சரி கிளைமேக்ஸு இதே மாதிரி தான், இப்படி டேங்கர் லாரி மாதிரி தான் இதுவுமான்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. சரி எத்தனை பேர் இப்பயே சொல்லியிருக்கேன் அதுக்கு ரெடி ஆயிடுவேன், நீங்கள் திருப்பி கேன்சல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. சரி சார் ஒரு 2000 பேர் இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சார்ங்க. சரின்னு சொன்னார். அந்த 2000 பேர் வச்சு எடுத்ததில்லை, அவங்களை அசம்பிள் பண்ணதான் எனக்கு பெரிய தலைவலியாக போச்சு. காலையில் சொன்னால் மதியானம் தான் வந்தாங்க எல்லாம் செட்டுக்கு. அப்புறம் மேடம் தான் அன்றைக்கி எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்க தான் போய், ஏன்னா நம்ம போனால் அவங்க மூஞ்சை காட்டுறாங்க, கோவப்படுறாங்க. அப்புறம் இவங்க போய் அவங்களுக்குலாம் பேசி லேடிஸ் டு லேடிஸ் கான்வர்சேஷன்லாம் நடந்து ஒரு கிளைமேக்ஸ் வேலையெல்லாம் நல்லா பார்த்தாங்க. அப்படி ஆரம்பிச்சு படம் வந்து கடைசியாக ஷூட்டிங்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அவர் எனக்கு அந்த பட்ஜெட்டை காமிச்சார். இதான் படத்துக்கு செலவு பண்ணிருக்கேன்னு எனக்கு தலையே சுத்திருச்சு. சார் சொல்ற மாதிரி எனக்கு தலை சுத்திருச்சு, என்ன பண்றதே தெரியல, இவ்வளவு பெரிய பட்ஜெட் எப்படி ரெக்கவர் பண்ண போறோம்னு தெரியலன்ட்டு. அப்புறம் எடிட்லாம் பண்ணி பார்த்துட்டு ரீர கடைக்கெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. திபு சொல்லியிருந்தாரு நான் ஏஆரம் ஒரு பெரிய படம் பண்றேன், அதுக்கப்புறம் உங்க படம் கொஞ்சம் சின்ன படம் அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் படத்தை ஃபைனலாக மிக்சிங் பண்ணிட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தோம். அவர் பார்த்து நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டீங்க, இல்லைன்னா என்னை ஏஆரம்க்கு அப்புறம் ஏன் சின்ன படம் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க, இப்போ வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு, நான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பெரிய படம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு எல்லாம் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ப்ரொடியூசர் தேவராஜுலு மார்க்கண்டேயன். அவர் இல்லைன்னா அது பாசிபிலிட்டி கிடையாது. அந்த பெரிய பட்ஜெட் நான் பிளான் பண்ணல, அது நடந்துச்சு. அப்படின்னு அத்துல்யா வந்து ஹீரோயின், அவங்க வந்து படத்துல வந்து ஒரு அது அண்டர்வேர்ல்டுன்னும் போது அதை ஒரு சேஃப் கார்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும் இல்லைங்களா, ஃப்ரம் த அஃபிஷியல் சைட், போலீஸ் ஆர் லாயர், அந்த மாதிரி அவங்க லாயராக இருக்காங்க படத்துல. ஹீரோ அண்டர்வேர்ல்டு மாஃபியா, இஸ் அ லாயர், ஷீ இஸ் அ லாயர். அண்ட் அவங்கள வந்து அத்துல்யா வந்து அவங்க இது வரைக்கும் சரியான ஒரு படம் அமையாதால தான் அவங்க வந்து சரியா, ஷீ இஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல், அவங்களுக்கு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்கு. நான் பார்த்தேன் அவங்க வந்து கடலில் வந்து நான் 40 days பண்ணேன். கடலூர் பாண்டி 40 days இண்டத்த கடல் கரையில் இருக்குன்னா சிஜி முதல்ல வேணான்னு சொல்லிட்டதால எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. கடலுக்குள்ளே போய் எடுக்கணும் போது உள்ளே போய் பண்ணுறோம், காலை சொல்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் போயிட்டோன்னா நைட்டு தான் வரணும், இல்லை அவங்க கஷ்டப்படுறது எல்லாம் சொல்லுங்க, அங்கே கஷ்டப்படுத்துறீங்களா அப்படின்றாங்க. சொல்லிடுவேன். காலையில் போனோன்னா என்ன பிரச்சனைனா தள்ளி போட முடியாது, அங்கே போய் நிற்க வைக்கவும் முடியல என்னால். எனக்கு அந்த கடலில் அந்த டெரெயினில் ஷூட் பண்ணுறது பெரிய டிஃபிகல்ட்டாக, நம்ம ஃபர்ஸ்ட் படம்ன்றதால. அப்புறம் எடுக்கிறோம், அவங்களுக்கு வந்து 2வது நாள் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஒரு சைக்கோ தான் போல, விடமாட்டான் கரைக்கு, ஸோ நம்ம இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த டெடிக்கேஷனுக்கே அவங்களுக்கு ஏதாவது இந்த படம் வந்து நல்லதாக அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த டெடிக்கேஷன் 40 days வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 பேருமே ஹீரோயின் 2 பேரும் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்டு அதே மாதிரி அவங்களுக்கு காம்பினேஷன், மற்ற ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் இருக்கும்போது கூட நம்ம அவங்களுக்கு நிறைய லென்த் டயலாக் இருக்கும் சிலதுலாம், அவங்க போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, முன்னாடிச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த டெடிக்கேஷன்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். நல்லா நடிச்சிருக்காங்க, டெஃபினட்டாக வந்து நல்ல ஆக்ட்ரஸ் தான் அவங்க. அவங்களுக்கு இந்த படம் நல்ல ஒரு பிரேக் இருக்கும். சௌதவர்ணிக்கான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு சாதாரணமா ஓகே வந்தோம் ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி மட்டும் இல்லாம இந்த இந்த கண்டென்ட்டுக்கு
ஒரு ஹீரோவோட டிராவல் பண்ற மாதிரியும் இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸா கூடவே இருக்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அது இந்த மாதிரி ஒரு பெரிய படத்துல இவ்வளோ ஒரு மாசமான படத்துல அமையறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் கடல் போர்ஷன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே அப்படி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நாங்க அங்க கரையில இருந்து கடலுக்கு போறதுக்கே ஒரு 1/2 hour மேல ஆகும். அங்கிருந்து ஒரு சின்ன போட்ல இருந்து மேல ஏறுறதுக்கு ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். ஸோ அது ரொம்ப ரிஸ்கியாகவும் இருந்தது. ஸோ அதுக்காக தான் சார் அப்போ அந்த மாதிரி ஓகே அந்த ஷெடியூல் போட்டது புரிஞ்சனால அண்ட் அதுக்கப்புறம் பழகிடுச்சு. இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி இங்க கொச்சின் வந்துட்டோம் ப்ரெஸ் மீட் பண்றதுக்காக சொன்னதில்லை. நான் வந்து நிறைய மலையாள படம் பார்த்து நிறைய பார்த்து வளர்ந்துருக்கேன். ஏன்னா என்னோட நான் ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ண டேரக்டர் வந்து நகுலன் பொன்னுசாமி, அவங்க ஒய்ஃப் வந்து மலையாளி. ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் டெய்லி ஏஷியானெட்டில் படம் ஓடிட்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எனக்கு படம் பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் 2005-06 எனக்கு வந்து என்னடா பேசிட்டே இருக்காங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு வச்சு. அப்புறம் போக போக தான் சினிமாவோட புரிதல் வந்து உண்மையாலுமே டெஃபினட்டாக நான் வந்து கற்றுக்கிட்டேன்றது இந்த படங்கள் பார்த்து தான். இப்போ லாஸ்ட்டாக கூட வந்து நாங்கள் எல்லாத்தையும் படம் அந்த ரோந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வரும். ஒருத்தர் வந்து பையன் வந்து குழந்தை டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவார். நான் அதை என்னோட இதில் கூட எழுதியிருந்தேன். இப்படி ஒரு சீன் உலக சினிமாவிலேயே பார்த்ததில்ல நான். ஒருத்தனோட பாசம், ஆனால் அந்த குழந்தைக்கு அது டேஞ்சரு. அவன் மூடி வச்சுட்டு யாருக்கிட்டே ஒரு கத்தியால் வெட்டலாம். அதை சேவ் பண்ண போகிற அந்த போலீஸ் காப்ஸ் வந்து நைட்டு 2 மணிக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போவான், திருப்பி வருவான், திருப்பி போய் சேவ் பண்ண போவாங்க. அந்த சீன் வந்து மைண்ட் ப்ளோயிங். அப்பா எப்படா யோசிச்சா இருந்தாலும் மேபி அவர் லைஃப்ல நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த ரைட்டரே போலீஸாக இருந்தாலும் இதை கேள்வி படித்தேன். ஸோ அப்படி ஒரு சீன் எடுக்கிறாங்க. சரி போய் இங்கே போய் நம்ம கைத்தட்டல் வாங்கிக்கலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் போய் படிச்சுக்கலாம், ரைட்டரா அசிஸ்டன்டா கூட போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஊர்ல நான் வந்து டைரக்டரா வந்து உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னா கடவுளுக்கு நன்றி. நான் வருஷம் சபரிமலைக்கு வருவேன். ஒருவேளை ஐயப்பன் தான் கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ரோந்து படம் சொல்றேன் நான் லாஸ்டா ரொம்ப மிரண்டு போய் பார்த்தது, என்னடா ரைட்டிங் இப்படி பண்ணியிருக்காங்க, பயங்கரமா பண்ணியிருக்காங்கன்னு. அதான் இந்த மண்ணில் இருந்துட்டு அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா வந்து நீங்க படம் பார்த்து நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது டீப்லி இன்ஸ்பயர்ட் பை மலையாளம் சினிமா ரைட்டர்ஸ்க்கு தான்.